பைரவி இப்பறமும் அன்னபூரணி கோவிலுக்கு போறாங்க. ஏன்னா என் பொண்ணு காயத்ரிக்கு ஒரு நல்ல வரன் அமைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நான் எதிர்பார்ப்போடு இருக்கானா, அவளுக்கு நல்ல ஒரு வரன் இப்ப வரைக்கும் அமைஞ்சதில்ல. கடவுளே, நீ தான் ஒரு நல்ல வரனை என்கிட்ட கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சாமியார் இருந்துட்டு, நீ நினைச்சதை விட நல்லதே நடக்க போதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னுடைய மகளுக்கு கண்டிப்பா ஒரு ராஜகுமாரன் வரப்போறான் அப்படின்ட்டு எல்லாம் சில விஷயங்கள்லாம் அந்த சாமியார் சொல்றாங்க. கேட்ட உடனே அன்னபூரணிக்கு ரொம்ப சந்தோஷம். சாமி என்ன சொல்றீங்க? ஆமா, உன் பொண்ணு கொடுத்து வச்சவ, அவளுக்கு ஒரு குறை இருந்தாலும் அதை குறையா பார்க்காம ஒரு வரமா பார்க்கறவன் கண்டிப்பா வருவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சாமியார் சொல்லிட்டு போறாங்க. கூடிய சீக்கிரத்துல அது நடக்கதான் போகுது, உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கதான் போகுது அப்படின்னு சித்தர் சொல்லிட்டு போகவும் அப்ப அன்னபூரணிக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்னு சாமி கும்பிட்டு, கடவுளே நீ சொன்ன வாக்க காப்பாத்தவன்ற நம்பிக்கை இருக்கு, காயத்ரிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டா எனக்கு அது போதும் அப்படின்ட்டுலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போறாங்க. என்னத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு பைரவி கேட்குறாங்க. இன்னைக்கு கோவில்ல சாமியார் ஒரு விஷயம் சொன்னாரு, நடந்த விஷயத்த சொல்றாங்க. அத்தை அவ்வளோதான் அத்தை, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கண்டிப்பா வந்து நம்ம நினைச்ச மாதிரி காயத்ரி நல்லா தான் இருக்க போறா, நீங்க எதையுமே நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு பைரவி சொல்றாங்க. நீங்க எல்லாம் இருக்கும் போது என் பொண்ணு நல்லா இருப்பான்னு எனக்கு தோணுதுமா அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க அன்னபூரணி. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.